ஹாய்! எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ வந்து நான் டியூஸ்டே தான் எடுத்தேன். ஸோ, அந்த வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஆ காலைல எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். பார்த்தோம்னா நல்லா தான் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. டக்குன்னு பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகி ரொம்ப க்ளவுடியா அப்புறம் மழை பெய்கிற மாரி இருந்துச்சு. சரி நம்ம அப்படியே கொஞ்சம் வந்து பாலை காய்ச்சி, டீ எல்லாம் போட்டுட்டு வந்து மழை பெய்யும்போது அந்த மழையில உட்காந்து டீ குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு, பாலை காய்ச்சறதுக்காக கிச்சனுக்கு வந்துட்டேன். பாலை காய்ச்சிட்டு டீயை போட்டுட்டு வெளியே போகிறதுக்குள்ளேயுமே மழை நின்றுச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்குன்னு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சில நேரங்களில் மழை பெய்யும்போது ஜாலியாக இருக்கும். சில நேரங்களில் மழை பெய்யும்போது ஏன்டா மழை பெய்யுதே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த சம்மர் டைமில் மார்ச் மாதம் ஃபுல்லாக திடீர்னு மழை பெய்யும் போது எனக்கு பயமாகி போயிடுச்சு. ஆனால் ஒரு சில நேரங்களில் மழை பெய்யும் போது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஆனால் மார்ச் மாதம் ஃபுல்லாக வந்து வார் நடக்கும் போது அது கொஞ்சமே பயமாகி போயிடுச்சு நமக்கு. வார் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தாலும் நம்ம பில்கேட்ஸ் பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல் ஏதோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு நீராக இருக்கிற அந்த வானத்தில் போயிட்டு கெமிக்கல்ஸை ஃபுல்லாக கலந்து விட்டுட்டு செயற்கை மழையாக பொழிய வச்சுட்டார். அப்படி பார்த்தா பெங்களூரில் பார்த்தா ஸ்னோ பெய்தான், கர்நாடகாவில் ஸ்னோ பெய்தான், நிறைய இடத்துல ஆலங்கட்டி மழையும் பெஞ்சிருக்குது. நிறைய இடத்துல வந்து நார்மலாக மழை பெஞ்சாலும் நிற்காமல் ரெகுலராக கண்டினியூஸாக பெஞ்சிருக்கு. நான் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக வந்து விட்டு விட்டு மழை பெஞ்சாலும் ஆனால் கண்டினியூஸான மழை இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ மழையை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போ இந்த சம்மர் டைம்ஸில். சரி மழையெல்லாம் இப்போ ரோடை பார்த்துருப்பீங்க. ரோட்டில் வந்து எவ்வளோ ஈரமாக அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கிதுன்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியில் எங்கே போகுன்னு தெரியாது, ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு வந்து நான் பெருசாக எதுவும் ரெடி பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்மூத்தியும் கொஞ்சம் ப்ரெட்டும் மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்மூதி வந்து இன்னும் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஆப்பிள், ஒரே ஒரு பனானா, அதோட கொஞ்சம் நட்ஸு, அப்புறம் பால் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். இதோட கொஞ்சம் வந்து சியா சீடு, அப்புறம் வந்து பாதாம் பிசினி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதோட 2 ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாகிடும். பிளிங்கிட்டில் வந்து ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் போட்டேன். பட்டரும், மஷ்ரூம், அப்புறம் வந்து பன்னீர். அடுத்தடுத்து நாளைக்கு நமக்கு வந்து லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன ஏதுன்னு யோசிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பன்னீர், அப்புறம் வந்து இந்த மாதிரி திங்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு சமைச்சு வச்சுட்டு நான் வாட்டை சாப்பிட்டுட்டு பேசாமல் வீட்டில் இருந்துருவேன். நான் வந்து என்கிட்ட நிறையா பேர் ரெசிபி கேட்குறீங்க, ரெசிபி சொல்லு அப்படின்ட்டு ரெசிபி வீடியோஸும் அப்லோட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. நானே ஒரு குத்து மதிப்பாக குருட்டாம்போக்கில் தான் சமைப்பேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை சமைக்கும் போது கூட நின்று பார்த்துருக்கிறேன். ஒரு சில பொருள்லாம் எப்படி சமைப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு. அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நானாக போட்டு சமைக்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்ருவாங்க, அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. நானும் சாப்பிட்ருவோம். நான் சமைக்கிறது குத்து மதிப்பாக தான் இருக்கும், என் ஹஸ்பண்ட் சமைக்கிறது 2 பேருமே வந்து குத்து மதிப்பாக தான் இருக்கும். பட் 2 பேருமே வந்து சேர்ந்து ஒன்றா சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துடும். ஸோ மேக்ஸிமம் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் சமைப்போம். இன்றைக்கி நான் வந்து புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் பாயில் பண்ணிடக்கூடாது. நான் நல்லா 2 விசில் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். புதினா ரைஸ்க்கு வந்து ஒரே ஒரு பேஸ்ட்டு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சிட்டோம்னா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு எவ்வளோ அரிசி, நான் நார்மல் ரைஸ் நம்ம எப்பயுமே சாப்பாடு அரிசியில் பண்ணுறதுனால வந்து 1 டம்ளர் அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். ஸோ வந்து அது வந்து நல்லாவே இருந்துச்சு அந்த புதினா சாதத்துக்கு. உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ண உருளைக்கிழங்கோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, சிக்கன் 65 பொடி இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நார்மலாக சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த உருளைக்கிழங்கி போட்டுட்டு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த காம்போ. இதோட கொஞ்சம் ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சன்செட்டு, அப்புறம் வந்து மணி பார்த்திங்கன்னா 6:30 ஆச்சு. 6:30 ஆனாலுமே சன்செட் ஆகவே இல்லை இன்னும். ஏன்னா வந்து சம்மர் டைமில் வந்து இங்கே சன்செட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாக தான் ஆகும். நான் ஒன்றும் அப்ராட்லாம் இல்லை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கேன். எல்லாருமே அப்ராடுக்கு, அதாவது இந்தியா விட்டு வெளியே போனால் சில பேர் சொல்லுவாங்க சன்செட் ஆக ரொம்ப லேட் ஆகும் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சம்மர் டைமில் அப்படின்வாங்க. அதே மாதிரி வின்டர் டைம்லேயும் பார்த்திங்கன்னா சன்செட் ஆக ரொம்ப சீக்கிரமாக சன்செட் ஆகிரும். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாங் டே ஷார்ட் டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ வந்து நார்த்தில் தான் இருக்கேன், அதாவது இந்தியாவில் நார்த் இந்தியாவில் தான் இருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக ரொம்ப லேட் ஆகும். மேக்ஸிமம் வந்து 7 to 7:30 ஆகும். இன்னும் வந்து மே மந்த்து, ஜூன் மந்த்லாம் வந்துருச்சுன்னா 8 o'clock கூட ஆயிரும் சன்செட் ஆகிறதுக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிறதுக்கு 7:30 ஆயிடுச்சு.
நம்ம சேனலுக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா நான் கடந்த 1 வருஷமா வந்து நான் வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன். கன்டினியூஸா போடல. மேபி கன்டினியூஸா போட்டிருந்தேன்னா இந்நேரம் நமக்கு வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. டிலே பண்ணி கொஞ்சம் வீடியோஸ் நான் போடுறதுனால எனக்கு என்னாச்சுன்னா, இப்போ தான் எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சரி, அத வந்து நம்ம லைட்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குக்கீஸ் ரெடி பண்ணியிருந்தேன். பட்டர் குக்கீஸ். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் பட்டர் குக்கீஸு. ஸோ அதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். 100 கிராம் பட்டருக்கு 1/4 கப் சீனி, 1 கப் மைதா போதும். ஃப்ளேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஏலக்காயை பொடிச்சு அந்த ஏலக்காய் பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து ப்ராப்பரான நார்மல் மெஷர்மெண்ட் வந்து. இதை நல்லா கையில் நல்லா சாஃப்டாக அந்த டோ எல்லாமே சேர்ந்த மாவு எல்லா பட்டர் சீனி எல்லாமே சேர்ந்து சாஃப்டான டோவாக வரணும். சாஃப்டான டோவாக வந்ததுமே உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து குக்கீஸை வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் பிடிக்கும்னா ரவுண்ட் ஷேப் பிடிக்கலாம். அதுக்கான மோல்டும் இருக்குது. அந்த மோல்டெல்லாம் யூஸ் பண்ணி ஆல்ஃபபெட்டிக் மோல்டெலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குக்கீஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து குக்கீஸ் வந்து நான் ஓவனில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துகிட்டேன். உங்கள்கிட்ட வந்து குக்கரில் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா வடைச்சட்டி அந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டாண்ட் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் குக்கரில் வைக்காமல் ஓவன் என்கிட்ட இருந்ததுனால ஓவனில் வந்து ஹீட் பண்ணி நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டான டோவாக வந்ததுனால எனக்கு குக்கீஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிற கேப்பில் வந்து எங்கள் அம்மா வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. ஷாப்பிங் போயிருப்பாங்க போல். சித்திரை திருவிழா வந்து என்னால் நேரில் போய் இந்த வருஷம் போய் பார்க்க முடியல. வருஷம் போய் நானும் எங்கள் அம்மாவும் போய் பார்த்துருவோம். ஸோ சித்திரை திருவிழாவை நான் வீடியோ காலில் பார்க்கவுமே என் சிஸ்டர் எங்கள் அம்மா வந்து எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய மெமரிஸ்லாம் ரொம்ப வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.